பல்வேறு தரப்பு போராட்டங்களுக்கு இடையே பட்டினப்பாக்கம் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் தகவல்களை தற்போது பார்ப்போம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற சர்ச்சைக்குரிய டாஸ்மாக் கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான தகவலை போலீசார் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் அரசின் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடை மிகுந்த சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். பல மாதங்களாக அவர்கள் போராடி வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த பட்டினப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண், ஒரு இளம்பெண், அதாவது இந்த அருகாமையில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உயிரிழப்புக்கு பிறகு, அதாவது நந்தினி உயிரிழப்புக்கு பிறகு இந்த பகுதி மக்கள் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று பலமான கோரிக்கை வைத்து வந்தனர். சில கட்சிக்காரர்களும் இதற்காக போராடி வந்தார்கள். சில அமைப்பினரும் தொடர்ந்து இந்த டாஸ்மாக் கடையை, பட்டினப்பாக்கம் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த டாஸ்மாக் கடையை மாற்றி வேறு இடத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துள்ளது. டாஸ்மாக் நிர்வாகம் அதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியருடன் கலந்து ஆலோசனை செய்து எந்த இடத்திற்கு இந்த டாஸ்மாக் கடையை மாற்றலாம் என்று ஆலோசனை செய்து வருகிறது. வேறு இடத்துக்கு மாற்றப்படுகிறது என்ற தகவல் நமக்கு போலீசார் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் தங்கமணி. டாஸ்மாக் கடை இடமாற்றம் செய்யப்படுவதற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மாத்துறது நல்லதுதான், எடுக்கிறதும் நல்லதுதான். மாத்தின மற்ற பப்ளிக்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, போற வரவங்க, கூலி வேலை செய்யறவங்க, வரப்போற பொம்பளைங்க, அம்மை எல்லாரும் நிறைய பேருக்கு, குடிக்கிறவங்கள தவிர குடிக்காதவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்ப் தான். ரொம்ப நன்றி அந்த கடை எடுத்தது. ஏன்னா ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அந்த கடை, ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க கூட வந்து வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த கடை எடுக்கிறதுல எல்லார் மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த ஒரு வாரம் பாருங்களா, ஊரே அமைதியா இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருந்தது. ஒரு பொண்ணு உயிரே போயிடுச்சு, ஒரு பெரியவர் உயிர் போயிடுச்சு. இதனாலதான் நாங்க 5-6 நாளா இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணாலாம் ஊத்திக்கணும். அதனால இதுக்கு ஒரு முடிவு வருதுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப போறதுக்கும் பாதுகாப்பா நல்லா 5 நாளாவே எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு.